தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு தேர்தலும் தனித்துவமான சூழலை உருவாக்குகிறது. தற்போதைய தேர்தல் களத்தில் அதிக சத்தம், ஆவேச பேச்சுகள், பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் இருந்தாலும் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படும் அரசியல் தலைமையையே மக்கள் கவனிக்க தொடங்கியுள்ளனர். இந்த பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தவித பரபரப்பும் இன்றி திட்டமிட்ட அணுகுமுறையுடன் தேர்தல் அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அதனால்தான் பல அரசியல் விமர்சகர்கள் அவரை கேப்டன் கூல் என அழைக்கின்றனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வெளிப்படையாக ஒற்றுமை கொண்டதாக தோன்றினாலும் உள்ளார்ந்த முறையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. குறிப்பாக தொகுதி பங்கீடு, அதிகார பகிர்வு, தேர்தல் யுக்திகள் போன்ற விவகாரங்களில் கூட்டணி கட்சிகளிடையே தொடர்ந்து முரண்பாடுகள் எழுகின்றன. இந்த உட்கட்சி குழப்பங்கள் தேர்தல் நெருங்கும் வேளையில் மேலும் வெளிப்படையாகி கூட்டணியின் நிலைத்தன்மை குறித்து பல கேள்விகளையும் எழுப்புகின்றன. இதற்கிடையில் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் சிலர் நடிகர் விஜயை மையமாக கொண்டு அரசியல் கனவுகளை வளர்த்தனர். ஆனால் நடைமுறை அரசியலில் ஒரு கட்சியின் வெற்றி என்பது வெறும் பிரபலத்தை மட்டுமே சார்ந்தது அல்ல. கள அமைப்பு, கட்சி கட்டமைப்பு, அடிப்படை மட்டத்தில் செயல்படும் தொண்டர்கள் ஆகியவை இன்றியமையாதவை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜயை நம்பி பெருமளவில் அரசியல் பயணம் மேற்கொள்ள தயாராக இருந்த நிலை உருவாகவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இத்தகைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலரும் குறைத்து மதிப்பிட்டனர். அவர் கூட்டணியை ஒருங்கிணைக்க முடியாது என்றும், தேசிய அளவிலான கட்சிகளுடன், குறிப்பாக பாஜகவுடன் தொகுதி பங்கீட்டில் சிக்கல்கள் ஏற்படும் என்றும் பல்வேறு யூகங்கள் பரவின. ஆனால் அவரது அரசியல் அணுகுமுறை இதற்கு மாறானதாக அமைந்தது. சத்தமில்லாமல், தேவையற்ற வெளிப்பாடுகள் இன்றி அவர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்டன. எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நடைமுறை உணர்ச்சி சார்ந்ததல்ல. அது முழுமையாக செயல்முறை மற்றும் கணக்கீட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் சரியான நேரத்திலும் சரியான அரசியல் சூழலிலும் மேற்கொள்ளப்படுகிறது. அவரது அமைதி பலவீனமல்ல, அது அவரது அரசியல் பலத்தின் வெளிப்பாடாகும். அதனால்தான் அவர் மேடைகளில் அதிகமாக குரல் உயர்த்தாமல் இருந்தாலும் அவரது அரசியல் முடிவுகள் தெளிவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தவித நாடகத்தன்மையும் இன்றி ஒரு தலைமை பொறுப்பாளராக தேர்தல் களத்தில் நிற்கிறார். அணியை ஒருங்கிணைத்தல், யுக்திகளை உறுதி செய்தல், எதிரணியின் நகர்வுகளை கவனித்தல் ஆகிய அனைத்தையும் அமைதியான கட்டுப்பாட்டுடன் மேற்கொள்கிறார். இது ஒரு அனுபவமிக்க அரசியல் தலைவரின் அணுகுமுறையாகும். எனவே இந்த தேர்தல் அதிக சத்தம் அல்லது பரபரப்பால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அமைதி, திட்டமிடல், நிர்வாக அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே முடிவு காணப்படும். அந்த வகையில் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையான கூல் கேப்டனாக வெற்றியை நோக்கி நகர்கிறார் என்ற கருத்து பல தரப்பிலும் வலுப்பெற்று வருகிறது.